இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்கிறப்ப, வேதனைகளை சந்திக்கிறப்ப, போராட்டங்களை சந்திக்கிறப்ப நம்ம சோர்ந்து போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். நம்ம குறிப்பாக இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் இழந்து போன அருளை மீண்டுமாக பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலமாக இருக்கிறது. பாருங்க, நம்ம நெகேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 4 எப்படியாக வாசிக்கிறோம். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த பின்புலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரசீக நாட்டில் அர்த்தக் சாஸ்தா என்கிற மன்னனுக்கு பான பணிவிடைக்காரராக யார் இருக்கிறார் அப்படின்னு நெகேமியா இருக்கிறார். இப்போ நெகேமியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஊருக்காரவங்க யாரெல்லாம் எருசலேமில் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எருசலேம் எப்படி இருக்கிறது, எருசலேம் மதில் சுவர் எப்படி இருக்கிறது, ஆலயம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கிற மக்கள் சொல்கிறாங்க, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன என்று சொல்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்த நெகேமியா என்ன பண்ணுறார் அப்படின்னா, அழுது புலம்புகிறார், மன்றாடுகிறார், துக்கம் கொண்டாடுறார். அப்போ துக்கம் கொண்டாட அப்படியே விட்டு விடலை. என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் அமர்கிறார், நோன்பு இருக்கிறார், ஜெபிக்கிறார். இந்த 3 காரியங்களை செய்கிறாரு. அமர்றாரு, கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்றாரு, நோன்பு இருக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சோட என்ன நடக்குது, அப்படியே கடவுளை அப்படியே என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு சாதகமான சூழல் அப்படியே உருவாக்குறார். மன்னன் வழியாக கடவுள் பேசுகிறார், உனக்கு என்ன ஏப்பா சோகமாக இருக்க, ஏன் வருத்தமாக இருக்கிறேன். அப்போது மன்னன்ட்ட என்ன செய்கிறார் அப்படின்னா பேசுகிறார். நெகேமியா சொல்கிறார், இந்த மாதிரி ஆலயம், எருசலேம் ஆலயம் மதில் சுவர்லாம் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன, தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன, அதை கட்டி எழுப்பணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, 3 காரியங்களை செஞ்சதுனால தனித்து இருக்கிறாரு, அமர்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜெபிக்கிறாரு, துக்கம் கொண்டாடுறாரு, அழுது புலம்பி துக்கம் கொண்டாடுறாரு. அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே விட்டு விடலை, விண்ணக கடவுளிடத்தில் மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதமான சிக்கல் இருக்கலாம், பொருளாதார தடைகள் இருக்கலாம். நான் ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் கடவுள் எனக்கு ஒரே சோதனையாக கொடுக்குறாரு, எனக்கு நிம்மதியே இல்லையே, நான் நம்பி தானே வந்தேன், இப்போ இவன் நம்பி என்னை கழுத்தறுத்துட்டானே, ஏமாத்திட்டானே, என் சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டானே, ஐயோ நான் என்னுடைய கணவனை நம்பி போனேனே, நான் கல்யாணமாகி 1 வருஷம் தானே ஆகுது, என்னோட வீட்டுக்காரனை இழந்துட்டேனே, அது பிரிஞ்சு வாழ்கிறோமே என்கிற ஒரு விதமான நெருக்கடியில், மனவேதனையில், புழுக்கத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, துக்கம் கொண்டாடுங்க, அழுங்க, மனம் விட்டு அழுதுருங்க, யார்கிட்டயா ஒருத்தட்ட கோயிலில் போய் அழுதுருங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் அத்தோடு நின்று விடாதீர்கள். நெகேமியா செஞ்சது போல ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருங்கள், ஜெபிங்க. துக்கம் கொண்டாடுவதோடு அப்படி நின்று விடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவே ஆண்டவரே, என் சூழல்கள் மாற வேண்டும். எப்படி நெகேமியா ஜெபித்த பொழுது அவருக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுத்தீரோ, அந்த இடிக்கப்பட்ட மதில் சுவர்கள், ஆலயங்கள் எப்படி மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டனவோ, அதே போல இடிக்கப்பட்ட என்னுடைய வாழ்வு, ஒருவேளை பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவு சார்ந்த சிக்கல்களாக இருக்கலாம், எல்லா நிலைகளும் ஆண்டவரே மாற வேண்டும். இதோ நான் ஜெபிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், மன்றாடுகிறேன், என்னுடைய விண்ணப்பத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் நெகேமியாவை போல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அருளை, ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நெகேமியா வழியாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் மாற வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. வெறுமனே நாங்கள் அழுது புலம்புவதோடு நின்று விடாமல் ஆண்டவரே, நெகேமியாவை போல தெய்வமே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர வேண்டும். ஆண்டவரே, நோன்பு இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளும் மாற நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான சூழலை, மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திரளும்படியாய் நாங்கள் எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும். இந்த தவக்காலம் இழந்து போன ஆசிரியை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தின் காலம் என்பதை உணர்ந்து சிரத்தை எடுத்து தெய்வமே, நாங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை, ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் தருவதற்காய்
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.